பெருமாள் எப்படிப்பட்டவராம்? அவா அவான்னா விருப்பம், துடிப்புன்னு அர்த்தம். பெருமாளை காண வேண்டும், அடைய வேண்டும், அவனுக்கு தொண்டு செய்ய வேண்டும், அவனை அனுபவிக்க வேண்டும்னு நம்மாழ்வாருக்கு அவா துடிப்பு இருந்துதான். அறனா அதை போக்கி கொடுத்துட்டாருன்னு அர்த்தம். அவா அறனா துடிப்பை போக்குபவராம். பெருமாளை காண வேண்டும்ங்கிற துடிப்பை போக்குபவராம். போக்குபவர்னா அதுக்காக பெருமாளை சேவிக்கணுங்கிற ஆசையே போக்கிடுவாருன்னு அர்த்தம் இல்ல. அந்த ஆசை தீர நம்மோடு கலப்பாருன்னு அர்த்தம். அதனாலதான் அவா அற, அந்த களைப்பெல்லாம் தீரும்படி, துடிப்பெல்லாம் தீரும்படி, ஆசை தீர சூழ், சூழ்னா கலப்பதுன்னு இந்த இடத்துல அர்த்தம். சூழுக்கு நம்ம நிறைய அர்த்தம் பார்த்துன்னு வரோம். இந்த இடத்துல சூழ்னா அடியாரோடு கலப்பவன். பரதனை தன் மடியில் ராமன் அமர்த்தி கொண்டது போல நம்மாழ்வாரையும் மடியிலே அமர்த்தி கொண்டு அவாற நம்மாழ்வாருடைய ஆசை தீரும்படி, துடிப்பெல்லாம் ஆறும்படி சூழ் நம்மாழ்வாரை ஆற தழுவி அணைத்து கொண்டவன் பகவான். அவன் எப்படிப்பட்டவன்னா அரியைனர். சம்ஸ்கிருதத்துல ஹரின்னு பெருமாளுக்கு ஒரு திருநாமம். ஹரினா நம்ம பாபங்கள், துன்பங்கள், கஷ்டங்கள், தடைகள் இதையெல்லாம் அபகரித்து செல்பவர். அபகரிப்பவருக்கு ஹரின்னு பேரு. என்ன கஷ்டம்னாலும், பகவான் அடைவதற்கு எத்தனை தடை வந்தாலும் அதெல்லாம் அபகரிச்சுட்டு போய் தன் அனுபவத்தை கொடுப்பதாலே ஹரின்னு பேரு. அபகரிப்பவர் ஹரி. அதைத்தான் தமிழ்ல அரியை. அப்ப அவாரச்சூழ் அரியை. அவன் அடைய வேண்டும்ங்கிற துடிப்பெல்லாம் ஆறும்படியாக நம்மை சூழ்ந்து நம்மோடு கலக்கக்கூடிய அரியாக கஷ்டங்களை எல்லாம் போக்கி கொடுப்பவனாக இருக்கிறான் பகவான். அவன் அரியா மட்டும் இல்ல, அயனை அரணை. அயன்னா பிரம்மா, அரண்னா சிவன். அயன்கிற பிரம்மாவுக்கும் அந்தரியாமியாக அவன்தான் இருந்து இயக்குகிறான். அரண் என்ற சிவபெருமானுக்கும் அவன்தான் அந்தரியாமியாக இருந்து இயக்குகிறான். அப்ப ஹரினா வெறும் பெருமாள், அவர் காக்கும் தெய்வம்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. படைப்பு கடவுளுக்குள்ளேயும் அவர் தான் இருந்து படைக்க வைக்கிறார், அழிக்கும் கடவுளுக்குள்ளும் அவர் தான் இருந்து அழிக்க வைக்கிறார். அப்படி அவாவர சூழ் அரியை, என்னுடைய விடாய் தீரும்படி என்னோடு சேர்ந்த ஹரி அயன் அரணுக்குள்ள கூட, பிரம்மா சிவனுக்குள்ள கூட அவர் தான் அந்தரியாமியாக இருக்கிறார். ஆனா நம்பிள்ளையே ஈட்டுல இதுக்கு இன்னொரு விளக்கமும் கொடுத்துட்டார். என்னன்னா, பிரம்மா சிவன் ரெண்டு தேவதைகளை சொல்லி அவளுக்குள் அந்தரியாமின்னு பெருமாளை சொன்னாலும் கொஞ்சம் காதை சுத்தி மூக்க தொடராப்புல இருக்கு. இதுக்கு நேரடியாவே வேற அர்த்தம் சொல்றேன்னார். அது என்ன அர்த்தம்னா, பெருமாளுக்கு நம்மாழ்வார் மீது ஆசை அவா ரொம்ப ஜாஸ்தியாம். நம்மாழ்வார் பெருமாள் மீது எவ்வளவு ஆசை வச்சாரோ அதை விட பெருமாள் நம்மாழ்வார் மீது ஆசை வச்சாராம். அதனால என்ன பண்ணிட்டாராம், நம்மாழ்வாருடைய பார்வை, அவருடைய ஆசை வேறு எங்குமே போகாதபடி நம்மாழ்வார சூழ்ந்துட்டாராம் பெருமாள். அதனால இந்த பாட்டை எப்படி இன்டர்பிரட் பண்ணணும்னா, அயனை பிரம்மாவிடத்திலோ, அரணை சிவனிடத்திலோ, அவா அற நம்மாழ்வாருடைய அவா, நம்மாழ்வாருடைய பார்வை வேற யார்த்தையும் போகாதபடி சூழ் அரியை, ஹரிங்கிற பெருமாளே மொத்தமாக ஆழ்வாரை சூழ்ந்து கொண்டு எனக்கே உரிய பக்தர் நம்மாழ்வார் என்று மொத்தமாக சூழ்ந்து ஆழ்வாரை அனுபவிச்சாராம்.